ஹே காய்ஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படத்துலேருந்து இருக்கிற எல்லா சாங்கையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக வந்து 10 சாங் இருக்குது. ஸோ 10 சாங் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற மியூசிக் டேரக்டர் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கேட்கும்போது மாசு சம்பவம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ கேட்கும்போது படத்துக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக பேக்ரவுண்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சாங்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஒரு வாட்டி கேட்குற மாதிரி தான் சாங் இருந்துச்சு. நான் ஃபுல்லாக கேட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி கேட்கலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் படத்தில் விஷுவல்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து இப்போ தபாகி அந்த சாங்கில் வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சாங் அதுலயும் வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னும் இருக்கிற சாங்லாம் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா ஃபாதர் சன் அதுக்கு ஒரு தீம் ஒன்று வச்சிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ராயா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு அஃபீஷியல் அப்டேட்னா மூவி டீமே கொடுத்துட்டாங்க. ஐமேக்ஸ் டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்துலயும் ரிலீஸ் பண்ற மாதிரி மூவி டீம் என்ன பிளான் பண்ணி எதனா போஸ்ட் விட்டு எல்லாத்துலயும் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா 3D எல்லாம் வெறித்தனமா இருக்க போகுது. அண்ட் இதுக்கப்புறமா இந்த படத்துக்கான ட்ரைலர் வந்ததுதான் வந்துச்சு. சோசியல் மீடியால போட்டு உருட்டுக்கட்டையில அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நிறைய ருக்மணி ஃபேன்ஸ் தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னு ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஒரு சில ஃபேன்ஸ்லாம் தூக்கி போட்டு சாத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு ட்ரைலரை. அண்ட் இது மட்டும் இல்லாம கதையை நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடைய தக் லைஃப் படம் எப்படி வந்துச்சு, ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு படமும் இருக்க போகுது. பாருங்க, யாஷ் அவர்கள் நிறைய முடி வச்சிருக்காரு, இதே மாதிரி கமலஹாசன் வச்சிருந்தாரு. ஸோ அப்பா பையனுக்கான சண்டை அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ யாருக்காக அடிச்சுக்க போறாங்க அப்படின்னா பொண்ணுக்காக தான். எந்த பொண்ணுன்னு கேட்டா அது ருக்மணி வசந்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு சாத்தி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாஷ் அவர்களுடைய அந்த யங் யாஷ் அவருடைய சிரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் அவருடைய சிரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அழகராஜா படத்தில் நம்ம சந்தானம் சிரிப்பார் இல்லையா, ஸோ அதை எடுத்து போட்டு வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் இது ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு படமா இல்ல தூக்கி வச்சு பேசக்கூடிய ஒரு படமான்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் இது வந்து பெண்களை தப்பா காட்டுறாங்க, 18+ படம், இது எப்படி சப்போர்ட் பண்றீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது 18+ படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்க போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. படம்ன்றது ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்க போகுது. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா பார்க்கணும். ஸோ அதனால ஒரு ஆக்ஷன் பீக்கடா நல்லா இருக்கும் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். மற்றபடி படத்தில் காமிச்சிருக்கிற அந்த 18+ சீன்ஸ்க்கெல்லாம் நான் ஆதரவு கொடுக்கல. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே காண்டா தான் ஆகுது. ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி நான் டாக்ஸிக் படத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? நீங்களே சொல்லுங்க. செருப்பு எடுத்து தலையிலே அடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல தான். பட் இருந்தாலும் கதைக்கு தேவைன்னு வச்சிருப்பாங்கன்னு தோணுது. பாப்போம், படம் வந்தால் தான் தெரிய வரும். பட் ஆனால் கண்டிப்பா பெண்ணியத்தை பத்தி ஏதாவது பேசியிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா கேரா அத்வானி ட்ரைலர்லேயே ஒரு டயலாக்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால அவங்களுடைய கேரக்டர்ல இருந்து ஏதாவது ஒரு பெண்ணியத்தை பேசுற மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா யாஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்திலே பெண்களை பத்தி பேசியிருப்பாரு. உலகத்திலே தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல, பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாது, விருப்பம் இல்லாம பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிட்ட எல்லாம் போயிட்டு டயலாக் பேசுவாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இந்த படத்துல இப்படிலாம் பண்ணா கண்டிப்பா அது பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ அதனால ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன கனெக்ட்ன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படத்துல இருந்து 10 சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்த ஆல்பத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறமா அந்த படம் வந்துன்னா ஐமேக்ஸ் டி பாக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இதையும் பத்தி உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.